எங்க இது நல்லா இருக்குவா? இது நல்லா இருக்குவானா ரெண்டுல எது கேக்கா? ரெண்டையும் தான் கேக்கேன். ரெண்டுமே அழகா தான் இருக்குது. எப்படி சொல்லுது? ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணு மட்டுமா? அந்த பச்சை எடுத்துக்கிட்டியா? கிரீனா பிடிச்சிருக்கு. சரி சரி எங்க அம்மைட்டையும் கேட்டு பாப்போம். இதுக்கு எதுக்கு என்கிட்ட முத கேட்டா? உங்க அம்மாட்டி கேட்டுக்க வேண்டியதுதானே? கோவப்படாதுங்க. நீங்க அழகா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை எங்க அம்மைக்கும் பாட்டிக்கும் பிடிக்கலன்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை எடுத்து அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. மனசு கஷ்டமா போயிரும்லாங்க. ஓஹோ, நான் சொல்லியதுல உனக்கு திருப்தி கிடையாது. இருங்க கேட்டு பாப்போம். ஒருவேளை மருமகன் டேஸ்ட் மாமியார் டேஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதனாலதான் எங்க அம்மைக்கு எது பிடிக்குன்னு பாப்போன்னு. எனக்கு தான் உங்க அம்மையை பத்தி தெரியுமே. மாப்பிள்ள கூட ஊதா கலர் இருந்தா விட மாட்டாவ, அதையே எடுத்துட்டு வந்துருவாவ. மாதிரி இது ஊதா கலர் காமிச்சா இததான் சொல்லுவா உங்க அம்மா. மாமியார நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. குட் மருமகன். சரி கூப்பிடு, நீ யார்? அவ வீட்டுக்கு போறீங்களா? கூப்பிட்டேன். எம்மா எக்கா பிளவுஸ் பீட் பாக்கணுமா? ஆமா கொஞ்சம் டிசைனர் பிளவுஸா பாக்கணும். பாத்துக்கலாங்க. சேலை தாங்க. இன்னாங்க. இதுக்கு என்ன கலர் செட் ஆகும்? பார்டர்ல உங்களுக்கு வயலட் இருக்கு பாருங்க, அந்த கலர்ல எடுத்துருவோமா? வயலட்டா? சரி சரி இந்த பர்பிள்ல வராது. பர்பிள்லயும் இருக்குக்கா. அது போட்டா சேமா போட்ட மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டாதான் டிசைனர் பிளவுஸ் நல்லா இருக்கும். நீங்க வயலட் வித் கோல்டுல எடுத்துக்கிடுங்க. கோல்டுல நம்மளுக்கு உள்ள டிசைன் வரும். வயலட் கலர் பிளவுஸ் போடுங்க, சூப்பரா இருக்கும். அப்படியா? சரி அப்ப அதை காணிங்க. நான் இதுலதான் இருக்கு, பாத்து சொல்லேன். இது பாருங்கக்கா, இது நல்லா இருக்குவே. நல்லா ஆரி ஒர்க் வச்ச மாதிரி இருக்குவே. ரேட் எவ்வளவுமா? ரேட் 425 தாங்க. அவ்வளவுதானா? சரி வேற டிசைன் இருந்தா காணிங்க பாப்போம். சரிக்கு எடுத்து காணிங்க. வேற இது பாருங்கக்கா. இது நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு செட் ஆன மாதிரி இல்லல்ல. முத எடுத்து தந்த பிளவுஸையும் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலரா இருக்கு, அதனால செட் ஆகல. உங்க இஷ்டம் தாங்க, எது வேணாலும் எடுத்துக்கிடுங்க. எம்மா அவிய மும்மரமா சேலையில பாத்துட்டு இருக்காவ. கையில இருக்க சீல கலர பாரு, பர்பிள் கலர்ல எடுத்து வச்சிருக்காவட்டி. ஐயோ புவாச்சி, அப்ப இங்க வந்து இததான் சொல்லுவான்னு நினைக்கேன். காது கேட்கவா? கூப்பிட செவியே கொடுக்க மாட்டேங்காவ. எம்மா எத்தே கொஞ்சங்க பாருங்க. என்ன சிந்து, இதுல எந்த கலருமே நல்லா இருக்குது? ஊதா நல்லா இருக்குது. ஆனா அதை விட கிரீன் அவளுக்கு அழகா இருக்கும்னு தெரியுது. ஏட்டி இந்த பச்சை எடுத்துக்க, அதுதான் உனக்கு சூப்பரா இருக்கும் பாத்துக்க. என்ன சிந்து, இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யும். எனக்கே ஆச்சரியமா இருக்குவே. எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாவ. ஏன் இவ ரெண்டு பேரும் இப்படி முழிக்காவ? ஏன் சிந்து? ஒண்ணு இல்லம்மா, ஊதா கலர் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லுவியேன்னு எதிர்பார்த்தோம். நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களா, அதை இப்படி பார்த்தோம். அதுக்குதான் இப்படி பாத்தீங்களா? ஊதா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த பச்சை நல்லா இருக்கு, உனக்கு எடுப்பா காணிக்கும் பாத்துக்க. அதனாலதான் எடுக்க சொன்னேன். இந்த ஊதா கலர் அழகா இருக்குது. பேசாம இது பொம்மிக்கு எடுத்துறான். அப்படியாம இது நல்ல ஐடியாவா இருக்குவே. நான் வேற அவளுக்கு சுடிதார்ல பாக்கலாம்னு நினைச்சேன். அவள் இது போட்டா நல்லா இருக்கும் பத்தியலா? ஆமா ரெண்டையுமே எடுத்துருமா. நான் உங்க மாமியாருக்கும் சேலை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தி எங்க அத்தையே என்ன ஒரு ஃபாஸ்ட். அதுக்குள்ள 2 சேலை செலக்ட் பண்ணியாச்சு. ஆமா நீதான் ரொம்ப ஸ்லோவா இருக்கா. ஒரு லெஹங்கா எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கடந்து தேடி இருக்கா? ஏங்க எனக்கெல்லாம் கொஞ்சம் நின்னு ஆராய்ச்சி பார்த்து எடுக்கதான் பிடிக்கும். எங்கம்மா அப்படி இல்ல, கண்ணுல பட்டது ஊதாவா இருந்தா உடனே எடுத்துருவாங்க. இப்போ மாமியாருக்கு என்ன கலர்ல எடுத்து வச்சிருக்காவல தெரியலையே. சரி நீ பில் போடுறது கூடு, நம்ம போய் பாப்போம். சரி இதுல தானே நின்னுட்டு இருந்தவன் அக்கா. அண்ணா பராவ பாரு. ஏக்கா கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க, செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இந்த ரெண்டுமே. சரி ஒரு லெஹங்கா 3700, ஒன்னு 3500. எது 3700? இந்த கிரீன் கலர்மா. ஓ அப்படியா? ஏங்க நான் செலக்ட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் விலை கூடுதலா இருக்குதா, 200 ரூபா. அவளுக்கும் கொஞ்சம் கூடுனதை எடுத்துருவோமா? மாறி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. யார் வந்துட்டு பிரச்சனை பண்ண போறா? எங்க அம்மாலாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாவ, அவளும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. இவ்வளவு ரூபாய்க்குல நாங்க அவளுக்கு துணி எடுத்து கொடுத்ததே கிடையாது. 1500குள்ளதான் எப்பவுமே எங்க அம்மா துணி எடுத்து கொடுப்பாவ. நீ 3500 ரூபாய்க்கு எடுத்திருக்கா, இதுக்கு மேல என்ன வேணும்? இருக்கட்டு, ஒரு 200 ரூபா தானே கூட. அதுக்கெல்லாம் ஒண்ணு யாரும் சொல்ல போறது இல்ல. இதே எடு. நீங்க எதுவும் நினைக்கல? ஐயா நான் என்ன லூசு நினைக்க போறேன்? ஒண்ணும் நினைக்கல, எடு. சரி ஓகே, அப்ப சரி ஓகேக்கா, அந்த ரெண்டுமே பில் போட்டுருங்க. சரி ஓகேமா, வேற ஏதாவது பாக்குறீங்களா? அக்கா அம்மா அங்க சேலை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி குட்டி பாப்பாக்கு மட்டும் பார்க்கணும். எத்தனாவது ஃப்ளோர்? சின்ன பிள்ளைகளுக்கு 3rd ஃப்ளோர்மா. பாருங்க மொத்தமா சேர்த்து பில் போட்டுடலாம். ஓகேக்கா, நாங்க பாத்துட்டு வரோம். எங்க 3rd ஃப்ளோர் போமா? போவ சிந்து, அம்மிட்ட சொல்லிட்டு வா. ஓ இது கூட மேட்சா பிளவுஸ் வந்துருமோ? ஆமா மேம், இப்பலாம் ஸ்டிச்சிங் பிளவுஸ் எப்படி சேர்ந்து வந்துருது. உங்க அளவுக்கு தக்கன நீங்க கொஞ்சம் குறுக்கிடலாம். இப்பவே எங்க கூட வரலையே. நாளைக்கு இல்லனா நாளை கழிச்சு ஏதாவது வந்தா நீங்க கரெக்ட் பண்ணி தந்துருவீங்களா? ஓகே மேம், நீங்க வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு ஃபிட்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு வாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நம்ம டெய்லர் இருக்காங்க. சரி ஓகே. ஏமா என்ன மக்களே, இது யாருக்கு சேலை எடுத்துட்டு இருக்கீங்க? ஓ மாமியா இருக்குதா? எம்மா அவங்களுக்கு அந்த ஒர்க் வச்ச பிளவுஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவிய போடவே மாட்டாவமா. நீ சொல்லு போடுவாவ. மாதிரி நம்மளுக்குள்ள ஃபங்க்ஷன்ல அவிய கிராண்டா தெரியண்டாம பாட்டின்னு. ஏமா நான் சொன்னாலும் அவிய போடவே மாட்டாவ கண்டிப்பா. யாம்னா அந்த சேலையில உள்ள பிளவுஸே போடுறதுக்கு இது பண்ணிட்டு வேற துணி எடுத்தாக்கு தைப்பாவ. சும்மா நார்மலா பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் தெரியுமா, பிளைனா, அததான் எடுத்து தைப்பாவமா.
மக்கா எனக்கு இந்த சீலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளவுஸும் சேர்ந்தே வந்துருமா, அதனால அப்படியே இருக்கறனால அப்படி போட்டு பார்க்க சொல்லு, சூப்பரா இருக்கும். அப்படியா? நல்லாதான் இருக்கு. எனக்கு எடுத்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுது பத்தியலாமா? ஆமா ஆமா, நானும் அதுக்கு பிறகு யோசிச்சேன். 2 பேரும் கிரீன் கலர்ல நிப்பியல. இப்ப எடுக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. பின்னாடி நாட்லாம் வருது, டிசைனர் பிளவுஸ் மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா நீங்க வேணா எடுத்துக்கங்கம்மா. நான் எனக்கு இங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். டி பர்பிள் கலர்ல சேலை எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சா வயலட் கலர்ல நான் வந்து டிசைனர் பிளவுஸ் எடுத்திருக்கேன். நான் அதை தைக்க கொடுத்துருவேன். இது உங்க அத்தைக்கு பட்டா சூப்பரா இருக்கும் பாத்துக்க, போட சொல்லு. சரி சொல்லி பாக்க, நீங்க கேட்கவும் மாட்டிய. ரூபா எவ்வளவுமா? 2100 போட்டிருக்கு பாத்துக்க. பிளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாத்துக்கும் சேர்த்தா? ஆமா ஆமா, மொத்தமே அவ்வளவுதான். ஓகே ஓகே. பாட்டி எங்க? அங்க முன்னாடி நிறைய ஸ்டூல் போட்டிருந்தல, பிள்ளைய பாத்துட்டு அதுல உட்கார்ந்துருப்பாவ. வேணா கூட்டிட்டு போ. உனக்கு நீ எடுத்தாச்சா? எனக்கு பொம்மிக்கு எடுத்துட்டேன். ஏக்கா பில் போட்டுடலாமா? இதையும் சேர்த்து போட்டுருங்க. சரிக்கா, ஃபிட்டிங் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வரும்போது அந்த பில்லையும் கொண்டு வாங்க என்ன கையோட. ஓகே ஓகே, கொண்டு வரோம். இப்போ எங்கம்மா போறிய? பிள்ளைக்கு எடுக்கிறதுக்கு தான் 3rd ஃப்ளோரா நாங்க போறோம். நீங்க பாட்டிக்கு சேலைன்னு பார்க்கல, பாத்துட்டு இருங்க. சரி மக்களே, பிள்ளை எதுவும் கொண்டு போடுமா? இல்ல வேண்டாம், என்ன அவளுக்கு போட்டு பார்த்தா வாங்க போறோம். நீங்களே வச்சுக்கிடுங்கம்மா, நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மலை, நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுங்க. ஒரு ஃப்ராக் மாதிரி எடு, மாதிரி ஒண்ணு பட்டு மாதிரி எடு. சரிம்மா, நீங்க எங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டா மேல வாங்கன்னு. சரி வாரேன். ஏக்கா இன்னொரு சேலையும் பார்க்கணும். இந்த பக்கத்துல பிளவுஸ் மட்டும் தான், சேலை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீல்ல, அந்த வரிசையில போய் பாருங்கம்மா. சரி பாக்கம். அம்மையை கூட்டிட்டு போவோம். என்ன சிந்தி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டா? போமா எங்கம்மா உங்க அம்மைக்கும் சேர்த்து டிசைனர் பிளவுஸ்ல எடுத்திருக்காவ, போடுவாவல அத்தை. ஐயவியலுக்கு அப்படிலாம் பிடிக்கவே செய்யாது. ஏன் அப்படி எடுத்தாவ? வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே நீ? சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவ. அது அழகா இருக்கு, அத்தைகிட்ட கூடிய மட்டும் சொல்லி பாப்போம். போடல அப்படின்னு சொன்னா நான் போட்டுக்கிட்டேன். அது எங்க அம்மைக்கு துணி, அது என்னன்னு எடுத்து கொடுத்துருவோம். அவையிலே ஒரு நாள் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அவைய அழகா எடுத்துட்டு போவல. இத கொடுத்து பாப்போம், பிடிக்கலன்னு சொன்னா நம்ம மாத்திடலாம். சரி சரி. இப்ப பிள்ளைக்கு பார்க்க போமா? ஆமா, 3rd ஃப்ளோர் போணும், வாங்க லிஃப்ட்ல போயிருவோம். சரிம்மா வா. ஏம்மா, சேலை பாத்துட்டியா? எனக்கு மைனிக்கு எடுத்துட்டேன். இனி உங்களுக்கு தாமா பார்க்கணும். எனக்கெல்லாம் இப்ப என்னத்துக்கு? பாத்துக்கிடலாம், வீட்ல இருக்க ஏதாவது ஒரு சீலையை கட்டிக்கிடு. வீட்டுக்கு போகணுமா சீக்கிரம், நேரத்துல இருட்டிட்டு பாரு. அது எப்படி? நாங்க மட்டும் புதுசு எடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் எடுத்து தராம இருக்கணுமா? இருங்க, அந்த பிள்ளையை கூட்டி கேப்போம். ஏமா கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்கக்கா. இதுகளுக்கு சேலை பார்க்கணும். அப்படியேக்கா, எவ்வளவு ரேட்குள்ள பார்க்கலாம்? ஒரு 1000 ரூபாய்க்குள்ள போதம்மா. ஏமா ஒரு 1500குள்ள காணி. 1000மா 1500? ஆளாளுக்கு ஒவ்வொரு விலை சொல்லிட்டு இருக்கீங்க. 1500குள்ள காணிமா. சரிக்கா, என்ன மாதிரி சாரியில பார்க்கணும்? கொஞ்சம் லைட் கலரா சில்க் சாரியிலே காமி. ரொம்ப வெயிட் இருக்க கூடாதுமா. வெயிட்ல இருக்காதுமா காணிக்கே. லைட் கலர்னா இந்த ஒயிட் கலர் ஓகேவா? வெள்ள எல்லாம் வேண்டாம், வேற பாருங்கம்மா. இந்த ப்ளூ வெளிய எடுத்து விரிச்சு காணிங்க, அப்பதானே தெரியும். அண்ணா காணிக்கேமா. இத பாருங்க. இது வேண்டாம், பாடற பேரு சிவப்பு கலர்ல கொடுத்திருக்குது. ஏமா இது சில்க் சாரியா? சில்க் சாரி இல்ல, காட்டன் சாரி. சில்க் சாரியிலே காணிமா, காட்டன் வேண்டாம். விஜயா, காட்டன் தான இந்த வெயில் நேரத்துக்கு கெட்டதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்ப காட்டனே வேணும்? ஆமா, காட்டன்லயே காணிக்க சொல்லு. அக்கா நீங்க கேட்டதுக்காக சில்க்லயே ஒன்னு எடுத்து காணிக்கே. எப்படி இருக்கு பிடிக்கான்னு பாருங்க. சரிமா, காட்டு. இத உள்ள வச்சிருவோம். இந்த லைட் பிங்க் கலர்ல எடுத்து காமிக்கட்டா? எடுங்க. பாருங்க, இது சில்க் சாரி. அப்படியே பட்டு மாதிரி இருக்குது. விஜயா, எனக்கு காட்டன்லயே போதும். சரிமா சரி, சும்மா பாப்போம். நல்லா இருக்குது. ஏமா இத நீங்க கெட்டினா அழகா இருக்குமா? கெட்டினா அழகா இருக்கிறதுக்கு நான் என்ன வாலிப குமரியா? இப்ப கிடந்து இது மாதிரி கெட்டிட்டு நடக்கிறதுக்கு எனக்கு காட்டன்ல சிம்பிளா போதுமா? சரிம்மா, காட்டன்லயே காணி. சரிக்கா. அந்த பிள்ளைய தான் போட்டு வேலை வாங்கியோ. 2 சேலை எடுத்து காணிக்கிறதுக்குள்ள என்னத்த வேலை வாங்கிட்டான்? அது நல்லா இருக்குவே. எது? அந்த சாம்பல் கலர்ல ஒண்ணு இருக்கு பாரு மேல. எதுலமா? இந்த மேல முத அடுக்குல 2வதுல கீழ சாம்பல் கலரும் கோல்ட் கலரும் சேர்ந்து இருக்கு பாரு, அதை எடு. இதா? ஆமா ஆமா, அதுதான். நம்ம எவ்வளவு அழகான கலர் எடுத்து கொடுத்தா எடுக்க கலரை பாரு. அதை எடுத்து காணிமா. சரிமா, காணிக்கே. பாருங்க, பிடிச்சிருக்கா? இது அழகா இருக்குவே. காட்டன் தானே? ஆமாமா, பியூர் காட்டன் தான். விலை எப்படி? ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லியே. விலை 1399. 1400? ஆமா ஆமா. விஜயால இது எடுத்துக்கிட்டா? இது நல்லாயாம இருக்குது. அழகா இருக்கும் டி உடுத்தா. என்கிட்ட அந்த கலரும் இல்ல, நான் இதை எடுத்துக்கிடியே. சரி, உங்களுக்கு பிடிச்சாப்ப எடுத்துக்கிடுங்க. இத பில் போட சொல்லிரு. ஏமா இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க. ஏற்கனவே 2 பிளவுஸ் 2 சேலை எடுத்து அங்க கொடுத்துருக்கேன். அவங்க கிட்டே கொடுத்துருக்கீங்களா? சரிக்கா, கொடுத்துறேன். வேற மேலையும் துணி பார்க்க போயிருக்காவ, எல்லாம் சேர்த்து கொடுக்கணும். நீங்க பாருங்க, கடைசில மொத்தமா சேர்த்து பில் போட்டுக்கிடலாம். சரிம்மா. சிந்துவையும் பியாரனையும் எங்க? அதுக்கு மேல போய் பிள்ளைக்கு துணி பார்க்க போயிருக்காவ. நம்மளும் போவோமா? சரி போவோம். பிள்ளை நான் வச்சுக்கிட்டேன். ஆமா, பிடி காலெல்லாம் வலிக்கு ஊபத்துக்க. தூக்குறது பிரச்சனை இல்ல, கை மாறணும்னு முழிச்சுக்கிட்டியால, அதுதான் பயமா இருக்குது. முழிக்க மாட்டா, பொண்ணு போல அப்படியே தூக்கிடு. சரிம்மா. ஏமா மெதுவா எந்திங்க.
எப்பா கால் அப்படியே பெருத்துல பத்திட்டு பத்துக்க. எந்திக்க நீ முன்னாடி நடந்து போ. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 3வது மாடிக்கு போறோம். லிஃப்ட்ல தான் போறோம். லிஃப்ட்லயா? சரி வாரேன். சீக்கிரம் எடு சிந்து. இருங்க பாத்துட்டு தானே இருக்கேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பத்தியலா? பாக்க ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்னு நல்லா இருந்த மாதிரி இருக்குது. எதை எடுக்கனே தெரியலங்க. சரி நான் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன் பிள்ளைக்கு. பண்ணுங்க பாப்போம். ஆனா அதான் ஃபைனல் பண்ணனும். ஃபைனல்ல பண்ண முடியாது. நீங்க நல்லா இல்லாததை எடுத்து வச்சா மறுனா எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அழகானது எடுங்க சரின்னு சொல்லியே. இரு எடுத்து காணிக்கே. சிந்து இது நல்லா இருக்குவா? எங்க கொஞ்சம் கிராண்டா எடுங்களா. சும்மா வெளிய போகும்போது பாடி மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் அழகா எடுங்கங்க. இதுக்கு என்ன அழகா இருக்குது. இதை எடு போதும். பிள்ளைக்கு இப்படி போட்டாதானே நல்லா இருக்கும். ரொம்ப ஜிகினா போடணும்னு நினைக்கா. ஜிகினா எடுக்க சொல்லி ஒரு 4-5 எடுத்துக்கானீங்க. என்னதுன்னு செலக்ட் பண்ணி. எனக்கு இதம்மா பிடிச்சிருக்கு. அப்ப வேற நாள் சும்மா போட்டுக்கிடலாம். இது வேணா வச்சுக்கிடுங்க. வேற எடுக்கேனா எடு பாப்போம். என்னது பிடிச்சிருக்குன்னு பாப்போம். இருங்க. இந்த பத்தியில இப்படி கொஞ்சம் புசு புசுன்னு கேக்கேன். கழுத்த பாரு மேல வேற இருக்குது. பிள்ளை எப்படி இப்படி போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் பிள்ளைக்கு கம்ஃபர்டபிளையும் யோசிச்சு பாரு. உனக்கு அழகா இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. நான் இப்ப இதை எடுக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பாக்கணும்னு மாடல் தான் காமிச்சேன். உடனே ஏச ஆரம்பிச்சாச்சு. சரிம்மா நான் ஒண்ணுமே சொல்லல. நீ எடு. இல்ல வேண்டாம்ப்பா. உங்க பிள்ளைக்கு நீங்களே எடுங்க. நான் என்னது எடுத்தாலும் குறைதான் சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டிய. அப்படி இல்ல சிந்து. எடு எடு. எடுக்கும் போது ஏதாவது சொல்லிங்க மாதிரி இருக்குது. இந்த பிங்க் கலர்ல ஒண்ணு எடுப்போம். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பத்துக்க. இதை எடுத்துருவோமா? சிந்துமா அந்த எல்லோ கலர் எடாங்க. எது என்ன இருக்குல அந்த எல்லோவா? ஆமா அதை எடுத்து காணி. வாவ் நல்லா இருக்கலாங்க. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கலாம். ஆமா அந்த டிசைன் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கழுத்து பக்கத்துல கொடுத்திருக்க அந்த போவும் அழகா இருக்கு பத்தியலா. ஆமாமா இதை எடுத்துருவோமா? சரிங்க. விலை எவ்வளவுன்னு பாக்கட்டா? எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. மாதிரி அதெல்லாம் என்னத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கா? சரி சும்மா பாக்கேன். எங்க போட்டிருக்குது? அதுல பின்னாடிதான் இருக்கும் பாரு. பாத்துட்டேன். இப்ப இவ்வளவு விலையா? ஏமா எவ்வளவு போட்டிருக்குது? 2699. அவ்வளவுதானே. நான் ஏதோ 10,000 போலன்னு நினைச்சிட்டேன். நீங்க நினைப்பிய சும்மா விளையாடாதுங்க. மேடம் லகங்கா எவ்வளவு எடுத்திய? அது எதுக்கு கேக்குறீங்க? இல்லம்மா சொல்லு. 3000. அதோட என் பிள்ளைக்கு எடுத்தது கொஞ்சம் தானே. ஃபங்க்ஷனே அவளுக்கு தான். அவளுக்கு துணி எடுக்கிறதுக்கு யோசிக்கா. இவளுக்கு மட்டும் லகங்கா 3000 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கா. வர பிள்ளை பாசம் தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். என்னை விட இப்பெல்லாம் உங்களுக்கு பிள்ளை தானே ரொம்ப பிடிக்குது. பாக்கேன் எது வர போவனு. நான் பெத்த பிள்ளை எனக்கு பிடிக்காம இருக்குமா? இதே செலக்ட் பண்ணிடுவோம் சிந்து. சரி ஏமா இந்த பட்டு பாவாடை சட்டை அழகா இருக்கும்ல? ஆமாமாக்கா இவளுக்கு போட்டா சூப்பரா இருக்கும். லைசா வச்சு பாரு. எப்படி இருக்குது? சூப்பர் அழகா எடுத்துருக்கா. இந்த கலர் மேட்சிங் அழகா இருக்கு பாத்துக்க. இதை எடுத்துரு. சரிம்மா. ஏமா என்ன மக்களே ஃப்ராக் எடுத்தாச்சா? ஆமா இந்த எல்லோ கலர் தான் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணிருக்கோம். நல்லா இருக்குவா? இங்க பாருங்க. வாவ் சூப்பரா இருக்கு மக்கா. ஆமாமா நல்லா இருக்கு. இது எப்ப எடுத்துறட்டா பாட்டியா? எடுத்துரு. இங்க பத்தியா பிள்ளைக்கு பட்டு பாவாடை எடுத்துருக்கேன் பாரு. அழகா இருக்குவா? கலர் சூப்பரா இருக்குமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி அதான் சொன்னாங்க பத்துக்க நல்லா இருக்குன்னு. இதை எடுத்தாச்சுன்னு. சரிம்மா. விலை எவ்வளவு? 750 டி. இந்த ஃப்ராக் விலை எவ்வளவு? 2700 ரூபாமா? அப்பா சின்ன பிள்ளைகளுக்கு என்ன விலை பத்தியா? அதுதான் அவ அப்பாட்ட சொன்னதுக்கு நீ மட்டும் 3000 ரூபாய்க்கு லெஹங்கா எடுத்திருக்கா. என் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க யோசிக்கிறியான்னு கேட்காவமா? பிள்ளை மேல என்ன பாசம்? அதான் பாருங்க என் மேல ஒரு பாசமும் கிடையாது. அப்படி இல்ல மக்கா. என்ன இருந்தாலும் அவிய பிள்ளைல தெரியுமா. எனக்கெல்லாம் சந்தோஷம் தான் அவ எப்படி பேசுத பார்த்தா. பிள்ளை மேல பாசமா இருக்கிறது எந்த தாய்க்கு தான் பிடிக்காது. சும்மா வெளியே அப்படி சொல்லிக்கிட்டது. தெரிவு. சரிம்மா எல்லாருக்கும் எடுத்தாச்சுல பில் போட்டுருவோமா? யாருக்கு எடுக்கல? அப்பாக்கு எடுக்கணும். உங்க அப்பாக்கு எடுக்கணும். பாட்டி அதெல்லாம் இந்த கடையில எடுக்க மாட்டாவலாம். வேற ஏதாவது பிராண்டட் ஷோரூம் போய் எடுக்க போறாவலாம். இப்படி வேற ஒண்ணு இருக்கு. எப்பவும் போறாவலாம். அதாவே தனியா போய் எடுத்துக்கிட்டு போலாம் பாட்டியா. நம்ம பில் போடுவோம். சரி அப்ப சரி வா.